12th ஸ்டாண்டர்டில் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்ற ஹெட்டிங்கில் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போது நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன வரும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். லீனியர் அப்ராக்சிமேஷனில் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வச்சு சில ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். இன்றைக்கி லீனியர் அப்ராக்சிமேஷனில் the linear approximation of a function f capital F at x0 y0 belongs to a is defined to be ரெண்டு வேரியபிளா இருக்கும்போது லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் பிளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிவன் பாயிண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஒய் மைனஸ் ஒய் நாட் எக்ஸ் நாட் ஒய் நாட். இதுவே வந்து மூணு வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் மூணு வேரியபிள் இருந்ததுன்னா அதே மாதிரி வரும். எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட்ன்ற அந்த மூணு வேல்யூஸ் வரும். டோ எஃப் பை டோ எக்ஸ் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிளஸ் டோ எஃப் பை டோ ஒய்க்கு அந்த மூணு பாயிண்ட் ஒய் மைனஸ் ஒய் நாட். எங்க மாறுது? எக்ஸ்ட்ராவா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் வரும், மூணு பாயிண்ட் வரும் இசட் மைனஸ் இசட் நாட். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க நல்லா தரவா ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த ஒரு கொஸ்டின் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ நாம வந்து இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். இது போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா யூக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன், சொல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதணும். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எல் கமா ஒய் கமா இசட். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடையும் இங்கே யூ தான் இருக்கு ஃபங்க்ஷன். அப்போ யூ ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் கமா இசட் நாட் வரும் பிளஸ் டோ யூ பை டோ எக்ஸ் அதுல அந்த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் அந்த இடத்துல எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் இன்ட்டு y minus y naught plus dou u by dou z minus z naught அந்த இடத்துல அந்த மூணு பாயிண்ட் x naught y naught z naught. இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ நம்ம கிட்ட u of x, y, z என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து என்ன இருக்குன்னா x squared minus xy plus 3 sin z இருக்கு. இந்த இடத்துல மூணு இருக்கு, dou u by dou x இருக்கு, dou u by dou இருக்கு, dou u அது எல்லாத்தையுமே கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, u ஆஃப் அவங்க கொடுத்துருக்கிற 2, -1, 0க்கு u என்ன இருக்குன்னு கண்டுபிடி. x இருக்கிற இடத்துல 2 போடணும், y இருக்கிற இடத்துல -1 போடணும், z இருக்கிற இடத்துல 0 போடணும். x இருக்கிற இடத்துல 2 போட்டா 2 ஸ்கொயர் மைனஸ் x இன்ட்டு y இருக்கிற இடத்துல -1 பிளஸ் 3 sin 0 0 ஆயிடும். அப்போ இது என்ன ஆயிடும் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 6. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ux போடணும். ux அப்படின்றது யாருன்னா டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ அவருக்கு எக்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் பிடிக்கும்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் இருக்குல்ல யூன்ற ஃபங்க்ஷனில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 2x. அப்புறம் எக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் போது என்ன பண்ணணும்னா எக்ஸை மட்டும் ஒன்றாக்கி வையை போட்டுடணும். இசட் ஃபுல்லாக 0 ஆகிடும், தனியாக வந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும், ux அட் இவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் 2, -1, 0ல வேல்யூ பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 கிடைக்கும் மைனஸ் ஒய்யோட வேல்யூ -1. அப்போ 2 2s are 4 + 1 அதோட ஆன்சர் என்ன கிடைக்கிறது 5 கிடைக்குது. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும், uy போடணும். uy-னா அவருக்கு y மட்டும்தான் பிடிக்கும், அப்போ இது x² ஃபுல்லாக 0 ஆயிடுவாரு. அதுக்கு அடுத்தது y மட்டும்தான் பிடிக்கும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்படி என்ன பண்ணோம், -x இன்ட்டு ஒய்க்கு 1 போட்டுக்கணும். அப்போ y மட்டும் z தனியா இருக்காரு, அவரு 0 ஆயிடுவாரு. இப்போ uy அட் த பாயிண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா த சேம் 2, -1, 0. இப்போ நம்ம கிட்ட யார் மட்டும்தான் இருக்கு, x மட்டும்தான் இருக்கு. அப்போ -2. அப்போ அதோட ஆன்சர் -2. அடுத்தது இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா uz கண்டுபிடிக்கணும். அவருக்கு z மட்டும்தான் பிடிக்கும். அப்போ x² 0 ஆயிடும், xy 0 ஆயிடும். அப்போ z மட்டும்தான் பிடிக்கும். அப்போ 3 இன்ட்டு sin zக்கு என்ன போடுவேன், cos z. அப்போ எனக்கு uz ஆஃப் எனக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ 2, -1, 0 அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு போட்டால் z இருக்கிறதுல 0 போட்டால் 3 cos 0. அப்போ 3 × 1 த ஆன்சர் இஸ் 3. இப்படி ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலாவை எழுதிரு.
இந்த ஃபார்முலால அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, யூக்கு அந்த பாயிண்டை போட்டு கண்டுபிடிச்சிரு, டோ யூ பை டோ எக்ஸுக்கு அந்த பாயிண்டை போட்டு கண்டுபிடிச்சிரு, டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சு அந்த பாயிண்டை போடு, டோ யூ பை டோ இசட், இதெல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், இங்க இருக்கிற வேல்யூல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நான் நேராக ஆன்சருக்கு போறேன். அப்போ எனக்கு என்ன வேணும்னா லீனியர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எனக்கு வேணும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் இதோ கண்டுபிடிச்சிருக்க 6 பிளஸ் இப்போதான் கண்டுபிடிச்சோம் டோ யூ பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க எவ்வளோ 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டோருக்கு பாரு, இதை மறக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 அதை போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது பிளஸ் டோ யூ பை டோ ஒய் அவர் எவ்வளோ வந்திருக்காரு -2. அப்போ -2 இன்ட்டு அங்கே யார் இருக்காங்க, டோ இருக்கு y மைனஸ் ஒய் நாட். அப்போ y மைனஸ் ஒய் நாட் என்ன இருக்கு -1 ஏற்கனவே ஒரு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிடும். பிளஸ் டோ இசட் பை டோ ஒய் டோ இருக்கு 3. அப்புறம் இசட் மைனஸ் இசட் நாட், இசட் மைனஸ் இசட் நாட் எவ்வளோ இருக்கு 0 இருக்கு. அவ்வளோதான். விச் இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணு 5x உள்ள மல்டிப்ளை பண்ணு -10 -2y -2 இன்ட்டு -2y -2 இன்ட்டு 1 -2 ப்ளஸ் 3 இன்ட்டு z 3z. அவ்வளோதான். இப்போ வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பாரு, 5x இருக்கு, 2y இருக்கு, 3z இருக்கு. அப்போ என்னெல்லாம் எழுதலாம், இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈஸியானது கூட. அப்போ 5x போட்டுரு, அப்புறம் மைனஸ் என்ன இருக்கு 2y இருக்கு, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு ப்ளஸ் 3z இருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட் என்னலாம் இருக்கு 6 இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு 6 தான் இருக்கு. 6ல் 10 போச்சுன்னா -4 -2 -6 இருக்கு. இதுதான் அதோட ரிக்வயர்ட் ஆன்சர். இப்போ இதை நீ கரெக்டாக எக்ஸாமினேஷனில் போட்டாச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைச்சிரும். இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் XYZ கண்டுபிடிக்கிற இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாடல் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் இந்த எக்ஸசைஸ் வந்து போட்டுப்பார். இப்போ நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இதில் என்னென்னா W ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டிஃபைன் அந்த W ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ல இருக்கிற அந்த ரெண்டும் இன்னொரு 2 ஃபங்க்ஷனாக டிஃபைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Wல எக்ஸ் கமா ஒய் இருக்கும், அந்த எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் ஆகிருக்கும், பை ஆஃப் டி, இது வந்து சை ஆஃப் டி, அது மாதிரி ஏதாவது டிஃபைன் ஆகிருக்கும். அப்படி டிஃபைன் ஆகிருக்கும் போது இவங்க டைரக்டா dw by dt கேட்குறாங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dw, இது பார்ஷியல் கிடையாது, dw by dt கேட்குறாங்க. இங்க wல யார் இருக்கிறது xy தான் இருக்கிறது, ஆனா அவங்க கேட்கறது என்ன dw by dt. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் w with respect to x partially into dx by dt plus w with respect to y into dy by dt போடணும். இதுதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dw by dt கண்டுபிடிக்கிறது. ஆனா அதே மாதிரி இந்த w x, y கொடுத்துட்டு xல 2 ஃபங்க்ஷன் இருக்கும், yல s, t ல 2 வேரியபிள்ல இருக்கும். இத மாதிரி இருக்கும்போது முதல்ல இருந்து சொல்ற கேட்டுக்கோ. w x, y கொடுத்துருவாங்க, xல s, t அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், yலையும் அதே இங்க என்ன இருக்கோ அதே s, t தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது டோ w by டோ s வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் w with respect to x, x with respect to s போட்டுரு, then w with respect to y and y with respect to x. ஸோ இதுல எல்லாமே பார்த்தோன்னா with respect to s பண்றோம். இதுல அடுத்த வேரியபிள் t பண்ண போறோம், டோ w by டோ t பண்ணும்போது ஃபர்ஸ்ட் with respect to x பாரு, இது ரெண்டுத்துல இது காமனா இருக்கும். இங்க sனா இங்க t வரும், இது ரெண்டும் காமனா இருக்கும். with respect to t பண்ணும்போது இங்க டோ w by டோ t வரும். இதை மட்டும் நீ நல்லா எழுதி பார்த்துட்டேன்னா உனக்கு இந்த ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதுல இருக்கிறது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் dw by dt கேட்குறாங்க, ஆனா டைரக்டா இங்க t இருக்காது, எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், அதை பார்க்கணும். அப்ப இந்த எக்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷனா இருக்கும், ஒய் இன்னொரு ஃபங்க்ஷனா இருக்கும். அதுல dw by dt கேட்கும்போது ஃபர்ஸ்ட் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி அண்ட் பிளஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அடுத்தது ஒய்
அண்ட் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு போட்டு இதை முடிச்சிடணும். இது முடிஞ்சு போச்சு. ஆனா இதுவே பார்ஷியல் டெரிவேட்டிவ் இங்க இருக்கிற எஸ்கமாட்டிக்கு டோ டபிள்யூ பை டோ எஸ் டோ டபிள்யூ பை டிடி கேட்டாங்கன்னா இது எல்லாமே பார்ஷியல்ல தான் வரும். இது எப்படின்னு பார்த்துக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இதுல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மாறாது. இதுல வித் ரெஸ்பெக்ட் டு யாரை பண்ற வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்னா இதுவும் எஸ் இதுவும் எஸ் இருக்கும். இது எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். இங்க டி பண்ணும்போது அது டீன்னு மாறும். இந்த வேரியேஷனை மட்டும் நீ கரெக்டா பார்த்துட்டுன்னா ரொம்ப ஈஸியா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சில ப்ராப்ளம் உனக்கு போட்டு காமிக்கிறேன். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல இந்த g of x, y equal to x square minus yx plus sin x yக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வந்து x e power 3t ஆகும் y of t t ஸ்கொயர் ஆகும் கொடுத்துட்டு dg by dt கேட்குறாங்க. இப்போ எனக்கு dg by dt வேணும். dg by dtக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டோ g by டோ x இன்ட்டு dx by dt ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் the same g டோ g by டோ y இன்ட்டு dy by dt அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது ஒன்றுன்னு வச்சுக்கோ, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, g of x, y என்ன இருக்குன்னு பாரு. g of x, y வந்து x ஸ்கொயர் மைனஸ் yx பிளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து டோ ஜி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, எக்ஸ் கமா ஒய் மட்டும் தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல. அப்போ அவருக்கு எக்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடும் 2x. அவருக்கு எக்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். அப்போ y இன்ட்டு 1. இப்போ இந்த இடத்துல தான் ஜாகிரதையா போடணும். சைன் தீட்டாக்கு காஸ் தீட்டா போட்டுடணும், காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு எக்ஸுக்கு 1 வரும், ஒய்க்கு 0 வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு டோ ஜி பை டோ எக்ஸ் என்ன வருதுன்னா 2x மைனஸ் ஒய் பிளஸ் 1 பிளஸ் 0 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணும், டோ ஜி பை டோ ஒய் வேணும். அப்போ இவருக்கு ஒய் மட்டும்தான் பிடிக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடும். இங்கே ஒய் மட்டும்தான் பிடிக்கும், ஒய் 1 ஆக்கிட்டு எக்ஸ் அப்படியே போடு. இந்த இடத்துல சைன் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு என்ன பண்ணணும், காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் போடணும். அப்புறம் இவருக்கு எக்ஸ் பிடிக்காது 0, ஒய் பிடிக்கும் 1. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 தான் கிடைக்குது. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். அவ்வளோதான், இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே வா, எக்ஸ் ஆஃப் டி நமக்கு என்ன இருக்கு, ரெண்டாவது இ பவர் 3tன்னு இருக்கு. இதுல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், டிஎக்ஸ் பை டிடி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இ பவர் 3tக்கு இ பவர் 3t இன்ட்டு 3. அப்போ த ஆன்சர் இஸ் 3 இ பவர் 3t. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் டி என்ன இருக்கு, டி ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், டிஒய் பை டிடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுதான் இங்கே ஃபார்முலால இருக்கு. இது பாரு, அப்போ 2t ஸ்கொயருக்கு வந்து 2t. இப்போ நீ இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை எல்லாத்தையும் எடுத்து 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நான் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1 இம்ப்ளைஸ் என்ன இருக்கு, டிஜி பை டிடி ஈக்குவல் டு டோ ஜி பை டோ எக்ஸ். இதோ இருக்கு பாரு, 2x மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், 2x மைனஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டாச்சு. அப்புறம் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடி என்ன இருக்குன்னா 3e பவர் 3t. அப்படியே இன்ட்டு போட்டுக்கிறோம், இன்ட்டு 3e பவர் 3t பிளஸ் டோ ஜி பை டோ ஒய். டோ ஜி பை டோ ஒய் என்ன இருக்கு பாரு, மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ப்ராக்கெட்ல போட்டுக்கோ, மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டாச்சு. இன்ட்டு டிஒய் பை டிடி. டிஒய் பை டிடி என்ன இருக்கு பாரு, 2t. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின்ல எல்லாமே எதில் கேட்டிருக்குன்னா டிஜி பை டிடியில் கேட்டிருக்கு. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த இ பவர் 3tயும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் டி ஸ்கொயரையும் போட்டுட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டிஜி பை டிடி ஈக்குவல் டு 2x or 2 இன்ட்டு இ பவர் 3t மைனஸ் ஒய் மைனஸ் டி ஸ்கொயர் plus cos of x plus y e power 3t plus y t squared into
வெளியில் ஒரு e பவர் 3t இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் 2t இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் 3t, இதோ இதை எடுத்துட்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இ பவர் 3t ப்ளஸ் ஒய் டி ஸ்கொயர். அவ்வளோதான், அப்படியே முடிச்சிடலாம். இதுலேருந்து ஏதாவது காமன் ஃபேக்டர் எடுத்து போட முடியும்னா போடலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு கொஸ்டினை நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டு dg/dt எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு போட்டுட்டேன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து அதே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் கேட்கறது எப்படி, ∂g/∂r ∂g/∂s எல்லாமே வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல கேட்கறது. இது எப்படி போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இங்கே கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் g ஆஃப் x, yல என்ன இருக்கு அப்படின்னா 2y² + x² இருக்கு. அடுத்தது எக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2r - s இருக்கு. yல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா r² + 2s இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதோட ஃபார்முலா எழுதிடு. எனக்கு வந்து ∂g/∂r வேணும். ∂g/ இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் r அது வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ∂g/∂x இன்ட்டு ∂x/∂r பிளஸ் அப்புறம் ∂g/∂y இன்ட்டு ∂y/∂r, இது ரெண்டுமே ஆர்னு. அடுத்த ஃபார்முலா அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ∂g/∂s கேட்குறாங்க. அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. அப்போ அது எப்படி வரும், ∂g/∂x இன்ட்டு ∂x/∂s பிளஸ் ∂g/∂y இன்ட்டு ∂y/∂s அப்படின்னு ஃபார்முலா எழுதாச்சு. இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த g ஆஃப் x, yல இருந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ∂g/∂x கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு x மட்டும் தான் பிடிக்கும், இது 0 ஆகிடும், இது 2x ஆகிடும். அடுத்தது ∂g/∂y கண்டுபிடிச்சிருவோம். அவருக்கு y மட்டும் தான் கண்டுபிடிக்கும், 2 2s are 4y ஆகிடும், மீதி எல்லாம் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வரேன், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ∂x/∂r கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 × 1, r வந்து 1 ஆகிடும், s வந்து 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் எனக்கு 2. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், ∂x/∂s கண்டுபிடிக்கலாம். அவர் எஸ் மட்டும்தான் பிடிக்கும், அப்போ -1 வரும். இவர் 0 ஆகிடுவார், இவர் -1 ஆகிடுவார். அவ்வளோதான், இது முடிஞ்சது. அடுத்தது இந்த y வச்சுக்கோ. yல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ∂y/∂r கண்டுபிடிக்கலாம். ஆர்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2r. எஸ் தனியாக இருக்கார், 0 ஆகிடுவார். ∂y/∂s போடணும், அப்போ இவர் 0 ஆகிடுவார். 2 × 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். இப்படி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும், இதை வேணா 1ன்னு வச்சுக்கோ, இதை வேணா 2ன்னு வச்சுக்கோ. இந்த 1லையும் 2லையும் போட்டால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 1ல் போட போகிறேன். 1 அப்படின்றது யாருன்னா ∂g/∂r. இப்போ எனக்கு ∂g/∂r ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ∂g/∂x இதோ கண்டுபிடிச்சிருக்க 2x இன்ட்டு ∂x/∂r இதோ கண்டுபிடிச்சிருக்க 2 ப்ளஸ் ∂g/∂y இதோ கண்டுபிடிச்சிருக்க 4y, இதோ இருக்கு பார் 4y இன்ட்டு ∂y/∂r இதோ கண்டுபிடிச்சிருக்க 2r. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 2s are 4x ப்ளஸ் 4 2s are 8yr கிடைச்சது. இந்த கொஸ்டின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல இருக்கு. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஆர்ல மாத்திரு. அப்போ எப்படி மாத்துவேன், 4 இன்ட்டு இந்த எக்ஸ் எடுத்துட்டு அங்க இருக்கிற 2r - s போடணும், 2r - s. அப்புறம் 8 இன்ட்டு r குரூப் பண்ணிக்கோ, இன்ட்டு இந்த y என்ன பண்ணிக்கோ, அங்க இருக்கிறத போடு, r² + 2s போட்டுரு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 4 2s are 8r - 4s + 8r³ + 16rs அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணனா, 2ல சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா ∂g/∂s ஆன்சர், ∂g/∂x அதே தான் 2x இன்ட்டு ∂x/∂s, ∂x/∂s வேல்யூ வந்து -1 இருக்கு, பிளஸ் ∂g/∂y 4y இருக்கு, ∂y/∂s அது வந்து 2 இருக்கு,
அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2x இன்ட்டு -1 -2x, அப்புறம் ப்ளஸ் 4y இன்ட்டு 2 என்ன கிடைக்குது? 8y கிடைக்குது. இங்கே வந்து ஆன்சர்லாம் மாற்று. 2 இன்ட்டு எக்ஸ் எடுத்துகிட்டு 2r - s போடு, ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் எடுத்துகிட்டு r² + 2s போடு, which is equal to 2 2s are 4r plus 2s plus 8r² plus 16s. இந்த 16s இந்த s-ம் 18s ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 8r² plus 18s minus 4. இதுதான் ஆன்சர். ஸோ இதை மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் போட்டு பாரு. டவுட் இருந்ததுன்னா எனக்கு போடு, நான் உனக்கு சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ.